இன்னொரு விஷயம் லைக் நீங்க பேசும்போது வந்து சொன்னீங்க, லைக் நான் தெலுங்குல கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொன்னீங்க. ஸோ அதர் லாங்குவேஜஸ் அப்டின்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும்? உங்கள பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து ஆக்சுவலா எந்த லாங்குவேஜும் தெரியாது. தமிழ் மட்டும் தான் தெரியும். மதர் டங் தமிழ் தானா? தமிழ் தான். எனக்கு திருநெல்வேலி தான் சொந்த ஊரு. ஓகே. ஸோ எனக்கு தமிழ், இங்கிலீஷ் தவிர பெருசா எந்த லாங்குவேஜஸ் ஈஸியா வராது. நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல கேட்டீங்கன்னா தெரியும் நான் எந்த லெவல்ல தெலுங்கு பேசியிருப்பேன்ட்டு. எனக்கு டப்பிங்ல ஏதோ தப்பிச்சிட்டேன். பட் ஆனால் ஸ்பாட்ல வந்துட்டு நீ பேசுறது தெலுங்கு மாதிரியே இல்லடா, ஏதோ தமிழையும் தெலுங்குவையும் இங்கிலீஷையும் மிக்ஸ் பண்ண மாதிரி. அதாவது அந்த வார்த்தையில வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் எனக்கு கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு வார்த்தையை நான் இங்கிலீஷ் போட்டுருவேன், ஒரு வருஷத்துல ஏன்டி இந்த மாதிரி ஏதாவது போட்டு எஸ்கேப் ஆயிருவேன். அண்ட் யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா நீங்க பாக்குறதுக்கு ஹிந்தி ஹீரோ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஒருத்தர் ரெவியூல ஒன்று போட்டிருக்கிறாரு, எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு. கமலால ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு எப்பா பாக்க அமிதாப் பச்சன் மாதிரி இருக்காருப்பா, ஏய் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா என்ன போட்டு அடிப்பானுங்க கமெண்ட் செக்ஷன்ல அப்படின்ட்டு. பட் அது கேள்விப்பட்டிருக்கேன், கிளீன் ஷேவ்ல இருக்கிறதுனால ஐ திங்க். ஸோ நான் சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி 2 விஷயம் ஐ வாஸ் டூயிங். ஐ எம் அன் MMA, இதுதான் நான் MMA ஃபைட் பண்ணியிருந்தேன், ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ அ டான்சர். ஸோ இதெல்லாம் சினிமா ஆக்டிங் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ணியிருக்கேன். அது இங்கே வரும்போது எனக்கு சர்ப்ரைசிங்லி இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல்.